ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இது என்னது அப்படின்னா தென்னங்குருத்து. தென்னை மரத்தில் இருக்கிற தென்னங்குருத்து தான் இது. இந்த தென்னங்குருத்தில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி 2 பீசஸாக இருக்கிற தென்னங்குருத்து எடுத்திருக்கேன். தென்னங்குருத்து கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான பொருள் தான் இந்த தென்னங்குருத்து. இதில் வந்து நான் ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன், ரொம்ப பெரிய பீஸ் எடுக்கலை. மீதி எல்லாத்தையும் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் ஒரு சின்ன பீஸை எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். தென்னங்குருத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். தென்னங்குருத்தில் கிரேவி வச்சு சாப்பிடலை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தென்னங்குருத்தில் பொரியல் செய்யலாம். நாங்கள் இன்றைக்கி என்ன செய்யப்போகிறோம் அப்படின்னா தென்னங்குருத்தில் வந்து கிரேவி தான் செய்யப்போகிறேன். அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக சன்னா, அதாவது நம்ம வந்து சுண்டலும் எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்ச சுண்டலை எடுத்து ஒரு 2 விசில் விட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு நான் வந்து சுண்டலும் சேர்த்து செய்ய போகிறேன், அதனால் வேக வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பேனில் கடுகு சேர்த்துக்கோங்க, கிராம்பு, ஏலக்காய், பட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி. நான் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் எடுக்கலை. சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 20 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளியும் அரைச்சி, எல்லாமே நான் அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கூட்டாக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கிரேவி, அதாவது சப்பாத்திக்கு தான் சைடிஷ் செய்ய போகிறேன். நம்ம வந்து லஞ்சுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் சைடிஷாக. இப்போ ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் கட் பண்ணி அரைச்சாச்சு. அந்த பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து தென்னங்குருத்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி சின்னதாக நீட்டாக ஷேப்பில் எடுத்துருக்கேன்னா இதை அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சேர்த்துடலாம். தென்னங்குருத்து இது நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த பச்சை வாடை எல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தென்னங்குருத்து சேர்த்துக்கோங்க. தென்னங்குருத்து வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. சில தண்டு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, அதாவது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது எல்லாமே சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது என்ன செய்யும் அப்படின்னா டைம் எடுக்கும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம். நம்ம காளான்லாம் வேக வைக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் வேக வைக்கணும். தண்ணிலாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா, அதாவது சாம்பார் பொடி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஜீரகம், மல்லி ரெண்டுமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. நான் எல்லாமே பொடி கூட மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா. உங்களுக்கு சிக்கன் மசாலா விருப்பம் வேணும்னா நீங்கள் சிக்கன் மசாலா, உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட்டில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்றாக்கெல்லாம் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து மட்டன் கிரேவி டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா வேணுனாலும் நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம், எனக்கு ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. நமக்கு மீடியமாக கிரேவி டைப்பில் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால், தேங்காய் எதுவுமே நான் சேர்க்கலை. ஏன்னா இது தென்னை மரத்துலேருந்து தான் நமக்கு வருது அப்படிங்கிறதுனால அதுவே டேஸ்ட்டு நல்லா வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு நம்ம வந்து தேங்காய் பால், தேங்காய்லாம் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கிராமங்கள்லாம் இது அதிக அளவில் கிடைக்கும். உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தென்னங்குருத்து கிடச்சா பச்சையாகவே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது போக எக்ஸஸாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கிரேவி ட்ரை பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா கிரேவி நல்லா திக்காக பதமாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சுண்டல்லேருந்து ஒரு 4-5 ஸ்பூனை எடுத்து நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா சேர்த்துக்கிடுதேன். நம்ம வெறும் தென்னங்குருத்து மட்டும் சாப்பிட்றத விட இந்த மாதிரி கடலை கூட சேர்த்து அந்த தென்னங்குருத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தென்னங்குருத்து மட்டும் சேர்க்காமல் இது கூட இந்த மாதிரி சுண்டல் இல்லைன்னா பாசிப்பயிறு, உங்களுக்கு எந்த விதமான மில்லட்ஸ் கிடைக்கோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து தென்னங்குருத்து கூட நான் வந்து இன்றைக்கி வந்து கடலை சேர்த்துருக்கேன். இன்னும் கூடுதலாக கடலை சேர்க்கனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் கடலை ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா இப்போ எக்ஸஸாக ஒரு 2 ஸ்பூன், அதாவது கடலை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், தென்னங்குருத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட்டில் ரெடி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தென்னங்குருத்தும் கடலை ஏற்கனவே வேக வச்சதுனால அந்த மசாலா மட்டும் அது கூட மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். தென்னங்குருத்து வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கருவேப்பிலை, மல்லியில் இந்த மாதிரி கொஞ்சமாக தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென்னங்குருத்து கிடச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு தான் சைடிஷ் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம், புளி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அவ்வளோதான். நம்ம ஒரு சூப்பரான தென்னங்குருத்து கிரேவி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ வந்து இதை வந்து நான் சப்பாத்திக்கு, நமக்கு கொஞ்சம் ஆற நமக்கு வந்து கெட்டியாகிடும். இப்படி வச்சு சாப்பிட்டா தான் அந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ரசம் வச்சு நீங்கள் இதை வந்து கிரேவியாக வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.